இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே உச்சந்தலையில ஏறி ஒரு கோபம் வருது. விசில் அடிங்க எல்லாம் சரியாயிரும், ஆட்சி மாறினா எல்லாம் சரியாயிரும், மாற்றம் வந்தா எல்லாம் சரியாயிரும் சொல்லி தானே வாக்களிக்க சொன்னீங்க. முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதியில கூட என்ன சொன்னாரு? இந்த மாதிரி அரசு நிலத்துல, அதாவது புறம்போக்கு நிலத்துல ஒருத்தங்க கரண்ட் பில்லு கட்டி பல வருஷமா வாழ்ந்துட்டு வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது வந்து பட்டா போட்டு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாருல, அது என்ன ஆச்சு? இப்படி எல்லாம் கேள்வி கேட்டவங்களுக்கு தான் இந்த வீடியோல பதில் சொல்லியிருக்கோம். அதனால பொறுமையா இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப இவங்க ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லி நெஞ்சில போட்டு அடிக்கிறாங்களா, இது யாருக்கு முன்னால போய் அடிக்கணும்னா உங்க வீடுகள்ல பின்னால நீங்க பாத்தீங்கன்னா உங்க வீடுகள்ல இரட்டை இலை சின்னத்தையும் சூரியன் சின்னத்தையும் அதுக்கப்புறம் பானை சின்னத்தையும் வந்து எல்லாத்தையுமே வந்து வரிசையா வந்து பெயிண்ட் அடிச்சு ஒட்டியிருக்காங்க. அவங்கள்ட்ட போய் நீங்க அவங்க முன்னால நின்று கேட்கணும். உடனே வந்து அப்ப ஆட்சியில் இருக்க நீங்க உங்களுக்கு வாக்களிக்கலனா நீங்க வந்து ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டீங்களான்னு கேட்டா அங்கதான் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியணும். இவங்க எல்லாருமே இவங்களை நம்பி இத்தனை வருஷமா அந்த திமுக காரணங்களை நம்பி இத்தனை வருஷமா வாக்களிச்சு வீட்டுல பெயிண்ட் அடிச்சு ஒட்டியிருக்காங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருப்பாருங்க, முதல்ல இப்படி வீடு இடிக்கிறாங்கன்னா திடீர்னு போயிட்டு வீட்டுக்கு முன்னால இடிக்க மாட்டாங்க. ஒரு நோட்டீஸ் வந்து ஃபார்மலா அனுப்பதான் செய்வாங்க, எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஆனா இந்த திமுக காரணங்கள்லாம் என்ன தெரியுமா, அங்க இன்சார்ஜா இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல அது என்ன ஆனாலும் நம்ம பாத்துக்கலாம், நம்ம என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்ப அவங்கள தெருவுல நடு தெருவுல விட்டுட்டு போயிருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா விசில் அடிச்சனாலதான் பல விஷயம் இப்ப வந்து சரி ஆயிருக்குன்னு சொல்லலாம். இப்பவாது மக்களுக்கு புரியும் நினைக்கிறேன். மக்கள் விசில் அடிக்க போய் தான் இப்ப அவங்களுடைய ட்ரூ கலர்னு சொல்லுவாங்கல்ல, திமுகவோட உண்மையான ஃபேஸ் கட் வந்து தெரியும். ஆவேக்கா இன்னைக்குதான் ஆட்சியில வந்திருக்காங்க. இதுக்கு முன்னால பல வருஷமா ஆட்சி செஞ்சாங்கல்ல, நீங்க வந்து இவங்களுக்கு தான் வாக்களிச்சிருங்க. அந்த திமுக கார உங்களுக்கு அந்த அதிகாரி, அதாவது திமுகவை சார்ந்தவங்க, அந்த வேற்று கட்சியை சார்ந்தவங்க ஏன் உங்களுக்கு உதவி பண்ணல? ஒரு கோர்ட்ல போய் ஸ்டே ஆர்டர் எடுக்க முடியாதா? அதாவது தாவேகா சார்பா இப்படி ஒரு விஷயம் கொடுத்திருக்காங்கன்னா நாளைக்கே ஜிஓ வந்ததுக்கு அப்புறம் அதை காமிச்சு நம்ம வந்து ஸ்டே வாங்கலாம் தாவேகா சார்பா. ஏன்னா அவங்க இப்பதான் வந்திருக்காங்க, நிறைய ஸ்டெப்ஸ் அதுக்காக வந்து ஸ்டடி பண்ணி எடுக்க வேண்டியது இருக்கும். ஆனா இதுக்கு முன்னால பல வருஷமா ஆட்சி செஞ்சவங்க ஏன் உங்களுக்கு பட்டா போட்டு தரல? அவனுங்க உங்களுக்கு பட்டா போட்டு தந்திருந்தா இன்னைக்கு உங்க இடத்தை யாராலையாவது இடிக்க முடியுமா? எதுக்கு எடுத்தாலும் தாவேகா தாவேகா எல்லாம் விஜய் அவர்கள் பண்றது மாதிரியே சொல்றீங்களா? இத்தனை வருஷமா திமுக ஆட்சி காலத்திலயும் அதிமுக ஆட்சி காலத்திலயும் இந்த மாதிரி புறம்போக்கு நிலத்துல இருந்த வீடுகளை எக்கச்சக்கமா இடிச்சிருக்காங்க. ஆனா அதுக்கு வந்து எந்த வீடியோவும் வரல. ஏன்னா அது வந்து இப்படி எல்லாம் இப்ப விஜய் அவர்களுடைய ஆட்சி காலத்துல எல்லாத்தையும் எடுத்து வீடியோ போடுறானுங்க. அந்த டைம்ல அப்படி போடலாம். அப்படி போட்டானுங்கன்னா அடுத்த நாள் அவங்க அந்த வீடியோல இருப்பாங்களே தவிர இந்த உலகத்துல இருக்க மாட்டாங்க. இத்தனை வருஷமா அந்த புறம்போக்கு நிலத்துல நீங்க இருந்த பிறகு உங்களுக்கு பட்டா போட்டு தராத அந்த புறம்போக்குகள்கிட்ட போய் நீங்க கேட்க வேண்டிய கேள்வி அன்னைக்கே கேட்டிருந்தா இன்னைக்கு இப்படி நிக்கணும்னு அவசியம் இருந்திருக்காது. ஒண்ணுல ஒரு ஸ்டே ஆர்டர் இப்ப நீங்க எடுத்திருக்கலாம், இல்ல வந்து எங்களுக்கு மாற்று இடத்தை தாங்க எங்க வாழ்வாதாரத்துக்குன்னு சொல்லி நீங்க ஒதுங்கிறதுக்காவது ஒரு இடம் கிடைச்சிருக்கும்.